இன்னைக்கு நம்ம என்னதான் தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றத்தை, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற இந்த பயணத்துல நமக்கு வருகிற நன்மைகள் தாமதிக்கிற இந்த நேரத்துல சாராள் செய்த தவறுகளிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறத இன்று நம்ம தியானித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. சாராள் நன்மைகள் தாமதிக்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை நோக்கின பயணத்துல போய்கொண்டிருக்கும் பொழுது சில காரணங்கள், இவ்வளோ ஸ்ட்ராங்கான உமன் தான், இவ்வளோ ஆவிக்குரிய தெளிவு நிறைந்த பெண்ணு தான், ஆனா அவங்களையே வனாந்திரத்தில் அத்தனை நாட்கள் பயணம் பண்ணி இந்த வார்த்தையை நம்பி வந்த பெண் தான் அவங்களே சில காரணங்கள் அசைக்க வச்சிருச்சு. அப்ப அது என்னன்னு நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவங்கள் வரும் பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கலாம். ஆமே, எப்பவுமே இன்னொருத்தரோட மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் இன்று நம்ம செய்ய போகிறோம். ஓகே, சாராள் செஞ்ச தப்பு அப்படி நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன? நம்ம அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம செஞ்சிடவே கூடாத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது, சாராள் she interpreted delay as denial. தாமதத்தை தேவன் ஒரு நோக்கத்திற்காக தாமதித்ததை தேவன் மறுத்து விட்டார் அப்படின்னு சாராள் நினைச்சிட்டாங்க. அதை நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொன்னார். ஆமே, சாராள் என்ன கேட்கிறாங்க? நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ, உண்மையோ, நடக்குமா, இருக்குமா, எப்படி அது மெய்யோ? நீ முதிர்ந்த வயதிலும் உனக்கு ஒரு பிள்ளை உண்டாயிருக்கும், உன் கற்பத்திலிருந்து ஒரு பிள்ளை வரும்னு சொன்னது யாரு? எந்த வாய் சொல்லுச்சு? கர்த்தருடைய வாய் சொல்லின வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அது பொய்யாகுமா? அது பொய் ஆகுமா? அது நிச்சயமா மெய்யாத்தான் இருக்கும். ஆனா சாராளுக்கு எங்க டவுட், எங்க போய் கை வைக்கிறாங்க பாருங்க. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, நீ முதிர் வயதுல இருந்தாலும் உன் கற்பத்தின் கனிதான் உன் சுதந்திரம்னு தேவன் சொல்லுகிறாரு. இங்க சாராள் சொல்றாங்க, நான் பிள்ளை பெறுவது மெய்யோ. யார் வேர்ட்ல கை வைக்கிறாங்க பாத்தீங்களா? ஆமே, மெய்யோ, உண்மையோ, நடக்குமோன்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஒரு பீக் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க மனசுல அவங்க போட்ட கன்க்ளூஷன், இனிமே நடக்கிறதுக்கு ஒரு துளி சான்ஸ் கூட இல்லவே இல்லை. ஏன் இல்லைங்கிற முடிவுக்கு அவங்க போனாங்கன்னா, நான் கிழவியா இருக்க. ஒருவேளை 23 வயசுல இந்த வார்த்தையை நம்பியிருக்கலாம், 33 வயசுல இந்த வார்த்தையை நம்பியிருப்பாங்க, 40 வயசுல கூட விசுவாசத்தோட இருந்திருப்பாங்க. ஆனா மாதங்கள் வர 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 பயம் என்ன செஞ்சிருச்சு? ஒவ்வொரு மாதமும் தாண்ட 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 கூட சேர்ந்து பயமும் பெருகுது. ஆமே, பயம் பெருகுது. ரெண்டாவது, அவமானங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது. பிள்ளை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் அவமானத்தை அவங்க மேல சுமத்துறாங்க. இப்ப அவமானம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இன்னொன்னு, ஆகார் எங்கெல்லாம் வராங்களோ அந்த அதிகாரங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சாராளினுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அழகா தெரியும். இப்ப சாராளுக்கு 10வதுக்கு என்னமோ சேர்ந்துருச்சுன்னா, தாழ்வு மனப்பான்மையும் சேர்ந்து கொண்டது. இப்ப இந்த மூணுக்கும் அவங்க இடம் கொடுத்ததுனால வார்த்தையின் மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா வாஷ் அவுட். எந்த வார்த்தையை நம்பி எல்லாத்தையும் உதறிட்டு அத்தனை 1000 வருடங்கள் வனாந்திரத்துல நடந்து வந்து வனாந்திரத்துல காணப்பட்ட எல்லா அசௌகரியங்களையும் சகித்து கொண்டு வசதியா வாழ்ந்தது போல வனாந்திரத்துல வாழ முடியாது. எல்லாத்தையும் எந்த வார்த்தைக்காக சகித்து கொண்டு இத்தனை நாட்கள் எந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நின்றுகிட்டு இருந்தாங்களோ, இப்ப அந்த வார்த்தையின் மேல என்ன போயிடுச்சு? அப்ப இருந்த நம்பிக்கை இப்ப இல்ல. ஏன்னா இட்ஸ் டூ லேட். ஏன்? ரொம்ப லேட்டுங்க. நான் கிழவியா இருக்க, நான் ஒரு வாலிப வயசுலனா நீங்க சொல்லுங்க ஒரு அர்த்தம் இருக்கு. நான் கிழவியா இருக்க, அது மெய்யோ, நடக்குமோ அப்படின்னு சொல்லி சாராள் என்ன செஞ்சிட்டாங்க? இனிமே இது நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு முத்திரையை குத்திட்டாங்க. எப்பவுமே இந்த வெயிட்டிங் பீரியட்ல தேவனால ஒரு தாமதம் வரும்னா, நம்ம பாஸ்டர் நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. தாமதங்களை குறித்து நமக்கு ரொம்ப அழகா டீச் பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாஸ்டர் சொன்ன ஒரு தாமதம் என்ன?
தேவனால வருகிற தாமதம். இந்த தேவனால ஒரு தாமதம் வருதுன்னா அதுக்கு பாஸ்டர் என்ன சொன்னாங்க? அது தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். இப்ப இந்த வெயிட்டிங் பீரியட்ல தேவனால ஒரு காரியம் தாமதிக்கும் பொழுது பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? நம்மளை நோக்கி, நம்ம வாக்குத்தத்தத்தை நோக்கி, நமக்கான நன்மைகளுக்காக நம்ம பொறுமையோட காத்திருப்போம். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் நம்பிக்கையோட இருப்பேன். ஆனா அந்த நம்பிக்கை நாளாக 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 என்ன செய்யும் தெரியுமா? முதல்ல பிசாசு பயங்கர அம்பு எறிவான். நான் எனக்கு நிச்சயம் நடக்கும்னு அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனா லேட்டாக டேஸ் போக போக பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? பயங்கர அம்பு எறிவான். பயம் வந்தோடனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா தெரியும். முதல்ல விசுவாசத்துல இருக்கும் போது எத்தனை வருஷம் பார்த்துக்கலாம்னு தோணும். ஆனா லேட்டாக இந்த பிசாசு பயங்கர அம்பை எரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஐயோ போயிடுச்சு இப்படித்தான் பயங்கர அம்ப பிசாசு எறிவான். ரெண்டாவது அவமானங்கிற அம்ப எறிவான். ஒரு வேலை நடக்கலைன்னா என்ன ஆகும்? நான் இப்படியே இருந்துட்டா என்ன ஆகும்? இது மாத்திரம் என் வாழ்க்கையில் நடக்கலன்னா நான் என்ன செய்வேன்று அவமானத்தை குறித்த ஒரு பயத்தை பிசாசு சாராளுக்கு விதைத்தது போல நமக்கும் விதைக்க ட்ரை பண்ணுவான். மூன்றாவது ஒரு தாழ்வு அவங்களுக்கெல்லாம் நடந்துருச்சு. நான் 5 வருஷமா வெயிட் பண்றேன், 1 வருஷத்துல அவங்களுக்கு நடந்துருச்சு, 1 மாசத்துல அவங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையை சாராளுக்கு விதைத்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் அந்த அம்புகளை பிசாசு எறிவான். சாராள் இந்த அம்புகளுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்? பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களா. அந்த ஒரு அம்பு அவங்களை தொலைக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா சாராளுக்கு இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு காரியம் நடந்த எக்ஸாம்பிளே இல்லை. அவங்க தான் ஃபர்ஸ்ட். இவ்வளவு நாள் காத்திருப்புக்கு அப்புறமும் ஒரு காரியம் நடக்காம இருந்தது வேதத்துல சாராளுக்கு ஃபர்ஸ்ட். ஆனா நமக்கு எத்தனையோ உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்கணும். ஹல்லேலூயா. சாராள் என்ன தவறு செஞ்சாங்கன்னா, தேவன் ஒரு நோக்கத்துக்காக தாமதிக்கிறத அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே நடக்காது, தேவன் அவ்வளவுதான் மறுத்துட்டார், இனிமே செய்ய மாட்டாருன்னு இவங்களாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, தேவன் ஒரு நோக்கத்துக்காக தாமதிப்பார்னு சொன்னா தேவன் மறுத்துட்டாருன்னு நினைக்க கூடாது. தேவன் நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கணும். எப்படிங்க தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரு நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, யோசிச்சு பாருங்க. சாராளுக்கு மேல இருந்த தேவ திட்டம் அவளை ஒரு பிள்ளைக்கு தாயாக்குவதா இருந்துச்சுன்னா 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ குழந்தை பிறந்திருக்குங்க. ஆனா சாராளுக்கு மேல இருந்த தேவ திட்டம் அவளை ஒரு பிள்ளைக்கு தாயாக்குவதில்லை, ஒரு தேசத்துக்கும் இனத்துக்கும் ஜாதிக்க அவளை தாயாக்குவதுதான் சாராளின் மேல இருந்த தேவ திட்டம். ஆமே. 1 வருஷம் அவள் ஈசாக்குக்கு தாயாவது அல்ல தேவ சித்தம். இத்தனை தலைமுறைகளுக்கும் சாராள் தாயாவதான் அவள் மேல இருந்த தேவ திட்டம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தாமதம் அதிகமா இருக்கா? திட்டம் பெருசுங்க. தாமதம் அதிகமாக இருந்தால் உங்க மேல இருக்கிற தேவனுடைய திட்டத்தின் வீரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சாராள் ஈசாக்குக்கு மட்டுமா தாய்? இத்தனை கால தவங்கள் எதற்கு? ஒரு பிள்ளைக்கு தாய் அல்ல, ஒரு தேசத்திற்கு, ஒரு இனத்திற்கு. 1 வருஷம் காத்திருந்தா ஒரு பிள்ளைக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கிற அளவுக்கு தான் அவங்க மனம் பக்குவப்பட்டிருக்கும். ஆனா அந்த பிள்ளையினுடைய தவிப்பை உணர்ந்து இத்தனை காலங்கள் அவங்களுக்கு அந்த வேதனை தெரிஞ்சதுனால அவங்க இருதயம் ஒரு தலைமுறையவே சுமக்கிற அளவுக்கு பக்குவப்பட்டிருந்துச்சு. ஆமே. அவங்க ஈசாக்குக்கு தாய் இல்ல, அவங்க விசுவாச தாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப சாராள் செஞ்ச ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்க தாமதம் ஆனோன்னு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு முத்திரை பத்திட்டாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? தாமதத்தை தேவன் ஒரு நோக்கத்துக்காக தாமதிப்பார்னு சொன்னா தேவன் நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னு அதை நினைக்கணும். ஹல்லேலூயா. 2வது சாராள் செஞ்ச ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தேவனுடைய நேரத்தை சந்தேகப்பட்டுட்டாங்க. சாராள் காட்ஸ் டைமிங்கை டவுட் பண்ணிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற இந்த ஜேர்னில அவருடைய நேரத்தை மாத்திரம் நம்ம என்ன படவே கூடாது, சந்தேகப்படவே கூடாது. இது நான் உங்களுக்கு அழகா விளக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ பிதாவினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் இயேசு கிறிஸ்து. இதை ஒற்றுக்கொள்கிறீங்களா? பிதாவினுடைய ஒரு மிகப்பெரிய பல வருஷ கனவு, பல வருஷ மாஸ்டர் பிளான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட். மனுக்குலத்தை மீட்கிற திட்டம் இயேசு கிறிஸ்து.
ஆமென். இப்ப ஏசப்பாவோட வாழ்க்கைய நீங்க தேவனுடைய நேரத்தை புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக நான் அதை சொல்றேன். ஒரு 3 வரியில நான் சொல்லணும்னா ஒரு 3 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கணும்னு விரும்புகிறேன். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் எப்ப பிறந்தவரா? எப்ப பிறந்தவரா? அது அப்படியே இங்கிலீஷ்ல போடுங்க. தமிழ்ல ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்க. காலம் நிறைவேறின பொழுது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பாருங்க. But when the right time came, God sent his son. At the right time, சரியான நேரத்துல பிதா தன்னுடைய மகனை அனுப்புகிறார். எப்ப அனுப்பிச்சாரு? At the right time. இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தது பிதாவால் முன் குறிக்கப்பட்டிருந்த சரியான நேரத்தில். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் 8வது அதிகாரம் 20வது வசனம். அதோடைய பிற்பகுதியை வாசிக்கலாமா? அவருடைய வேலை இன்னும் வராதபடினா ஒருவரும் அவரை பிடிக்க வரல. அப்ப அவர் எப்ப பிடிக்கணும் கூட பிதா ஒரு டைமை குறிச்சு வச்சிருந்தாரு. அவர் குறித்த டைம்ல மாத்திரம் தான் அவரை பிடிக்கவே முடியும். ஆமே. அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க, அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்களாம். ஏன்? குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரல. அது ஆங்கிலத்தில் அழகா இருக்கு பாருங்க. But he was not arrested because his time had not yet came. அந்த சரியான நேரம் வராததுனால தான் இன்னும் பிடிக்கலையா. அப்ப இயேசு பிறந்தது பிதாவால் முன் குறிக்கப்பட்டிருந்த சரியான நேரத்தில். இயேசு பிடிக்கப்பட்டது பிதாவால் முன் குறிக்கப்பட்டிருந்த சரியான நேரத்தில். கடைசியா ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். Christ came at just the right time and died for our sins. Amen. அவர் பிறந்தது பிதாவால் முன் குறிக்கப்பட்டிருந்த சரியான நேரத்தில். அவர் பிடிக்கப்பட்டது பிதாவால் முன் குறிக்கப்பட்டிருந்த சரியான நேரத்தில். அவர் மரிச்சது பிதாவால் முன் குறிக்கப்பட்டிருந்த சரியான நேரத்தில். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில பிதா இவ்வளவு கவனமா ஒரு நேரம் குறித்து ஒவ்வொரு காரியங்களையும் நியமிப்பார்னு சொன்னா, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை எனக்காக மரிக்க ஒப்பு கொடுத்தவர் என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் சரியான நேரத்துல நடப்பிக்கிறது எவ்வளவு நிச்சயம். ஆமே. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுக்கும் அழகா ஒரு நேரம் குறித்து அவர் செயல்படுவார்னு சொன்னா, அவரையே எனக்கு மரிக்க ஒப்பு கொடுத்தார். அவரை விட நான் ரொம்ப பிரஷியஸ் பிதாவுக்கு. அப்ப என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் ரைட் டைம்ல சரியான நேரத்துல தான் நடக்கும். ஆமே. என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பிதாவால் முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அவர் பிறப்பா இருக்கட்டும், அவர் பிடிக்கப்பட்டதா இருக்கட்டும், அவர் மரித்ததா இருக்கட்டும், அட் தி ரைட் டைம் அவரையே எனக்காக கொடுத்தவர் என் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரியான நேரத்துல நடத்த மாட்டாரா என்ன? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவை விட நீங்க ரொம்ப பிரஷியஸ்ங்க பிதாவுக்கு. அவருடைய வாழ்க்கையில எல்லாம் கரெக்ட் டைம்ல நடக்கும். பக்கத்துல பார்த்து உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் அட் தி ரைட் டைம், உங்க ரைட் டைம் இல்ல, அவருடைய ரைட் டைம்ல. அவருடைய ரைட் டைம்னா அது உங்களுக்கு ரைட் டைமா தான் இருக்கும். நடப்பிக்கிறது அதிக நிச்சயம். கரங்களை தட்டி என் வாழ்க்கையில நீங்க நியமிச்ச ரைட் டைம்ல நீங்க எல்லா காரியத்தையும் செய்வீங்கப்பா. ஆமே. எப்பெல்லாம் இந்த நான் காட்ஸ் டைமிங்கை பத்தி பேசுறேனோ என்னால இந்த ஒரு காரியத்தை மட்டும் டச் பண்ணாம போவே முடியாது. இது ஆராதனையில பல தடவை நம்ம இதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனம். அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பிக்கோமா. 1 ராஜாக்கள் 17 3வது வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. இப்ப தேவன் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ இங்க இருக்க வேண்டாம், நீ கேரித் ஆற்றண்டையில போயிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீ அங்கேயே உயிர் வாழு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப கேரித் ஆற்றண்டையில எலியா உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, வாசிங்க அந்த வசனத்தை. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஓகே, அந்த தண்ணியை குடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப 7வது வசனத்துல வாசிங்க. தேசத்தில் மழை பெய்ய, தேசத்துல இப்ப மழை இல்ல, 4 நாளுக்கு அப்புறம் அந்த ஆறு வற்றி போயிடுது. இப்ப எலியாவை யார் அந்த ஆற்றுக்கடையில போய் படுக்க சொன்னது?
தேவன் சொல்றாரு. எலியா போறாரு, அந்த தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழணும் தேவன் சொல்லிட்டாரு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு அங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ 4 நாள்ல என்ன ஆயிடுச்சு? தண்ணி வத்தி போயிடுச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, தண்ணி வத்திருச்சுன்னு எலியாக்கு தெரியறதுக்கு முன்னாடி எலியாவின் தேவனுக்கு தெரிந்திருந்தது. அப்பொழுது அவருடைய வார்த்தை உண்டாகி, நீ இங்க இருக்க வேண்டாம், எந்திரிச்சு சாரிபாத் என்னும் விதவையின் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. ஆமே. உங்க வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல போனா நான் விழுந்துருவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க விழுந்துருவீங்கன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். எலியாவின் தேவன், எலியாக்கு தண்ணி இல்லைன்னு எலியாக்கு தெரிந்ததுக்கு முன்னாடி அவருடைய தேவனுக்கு தெரிந்திருந்தது. இதைத்தான் சொல்றேன், காட் எல்லாவற்றையும் சரியான நேரத்துல திட்டமிட்டு உங்க வாழ்க்கையில செய்கிறதுக்கு அவர் எலியாவின் தேவன் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமே. அதனால சாராள போல லேட் ஆனோன்னு தேவனுடைய நேரத்தின் மேல சந்தேகப்படாம, மனித முயற்சி அங்கக்குள்ள கொண்டு வராம, லேட் ஆனாலும் அவருடைய நேரம் தப்பாதுன்னு சொல்லி கண்ணை மூடி அவருடைய நேரத்தை நம்புகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஆமே. இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற இந்த ஜேர்னில நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் தியானிச்சுட்டு இருக்கோம். முதல்ல என்ன செய்யக்கூடாதுன்னு சாராள் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். முதல்ல என்ன செய்யக்கூடாது? தாமதமானாலும் அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். 2வது காரியம், அவருடைய நேரத்தை மாத்திரம் என்ன செஞ்சிடவே கூடாது? சந்தேகப்பற்றவே கூடாது. அவர் அதினது நிமிடங்களுக்கும் காலங்களுக்கும் காரியங்களை நியமித்து நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சாராள் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த 5 காரியங்களையும் ஒரு மிகப்பெரிய தவற சாராள் இங்க தான் செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா,